وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான இந்த மஜ்லிஸில் வெள்ளி இரவிலே சலவாத்துடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். இன்னும் சலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் ஜிக்ர் செய்வதற்காக ஒன்று கூடி இருக்கின்றோம். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டாங்க, அஃலலுல் இபாதா, வணக்கங்களிலே சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே விஷயத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டாங்க. வணக்கங்களிலே இபாதத்துகளிலே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நினைவு இருக்கின்றதோ அதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க தெரியுங்களா? நாம் செய்யக்கூடிய வணக்கங்களிலே இபாதத்துகளிலே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும், அதுதான் இபாதத்துகளிலே சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களிலும் நாம் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நினைவோடு நாம் செய்வோமையானால் அதுதான் நமக்கு நலம் மிக்கதாக இருக்கு. அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கது அதுதான். அல்லாஹ்வை மறந்து நாம் தொழுகக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வை மறந்து நாம் செய்யக்கூடிய ஜிக்ர், அல்லாஹ்வை மறந்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அன்பர்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் நாம் செய்த அந்த சலவாத், நாம் ஓதுனமே அந்த சலவாத், அதற்கு அல்லாஹ் ஒன்றுக்கு 10 அல்லாஹ் கூலியை கொடுத்துட்றான். நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான், 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான், 10 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான், 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இப்போ நாம் எவ்வளோ அதிகமாக சலவாத்து ஓதணும் இன்றைக்கு அவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்றான். காரணம், எனது ஹபீப் மீது நீ சலவாத்து ஓதன, அதன் காரணமாக அல்லாஹ் பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அமல்களில் சிறந்தது என்று சொல்லும் பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வை நினைவுபடுத்தியவர்களாக நாம் ஜிக்ர் செய்யணும். அன்பர்களே, எந்த அமலாக இருக்கட்டும், ஒரு சிறிய அமலாக இருக்கட்டும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாயை ஒரு ஏழைக்கு நாம் கொடுத்ததாக இருக்கட்டும், அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவுபடுத்ததாக இருக்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை எல்லாம் எப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படி அந்த ஜிக்ரோடு, அல்லாஹ்வுடைய நினைவோடு ஜிக்ரோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பர்களே, இந்த நினைவு நம்முடைய அமல்களில் வரணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹ்வை பற்றிய இறை ஞானம் நமக்கு வேணும். அதுக்கு அடுத்தபடியாக இறை அச்சம் வேணும். இறை ஞானம் யாருக்கு வந்து விட்டதோ அல்லாஹ் அந்த இறை அச்சம் தானா வந்துடும். இறை ஞானம் வந்து விட்டால் இறை அச்சம் தானா வந்துடும். இறை அச்சம் வந்து விட்டால், இறை ஞானமும் இறை அச்சமும் வந்து விட்டால் இறை பக்தி தானா வந்துடும். அவனுடைய அமல்களில் அல்லாஹ்வை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அமலாக அது எல்லா அமல்களும் ஆகிடும். அவன் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவன் நின்று கொண்டிருந்தாலும் சரி, அவர் படுத்து கொண்டு இருந்தாலும் சரி, அவருடைய நினைவு அல்லாஹ்வுடைய ஜிக்ராக இருக்குமேயானால் அது இபாதத்தாக ஆகிவிடுகின்றது. அன்பர்களே, இதற்கெல்லாம் அல்லாஹ் அந்த இறை ஞானம் நமக்கு வேணும். அந்த இறை பக்தி நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் முன் சென்ற வாழ்ந்த சமுதாய மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தாபீன்கள் தாபீன்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைநேசர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லோரும் இறையச்சம் உடையவர்களாக வாழ்ந்தார்கள். இப்போ அந்த இறையச்சம் நமக்கு வந்துடுச்சுன்னா அன்பர்களே, இதை விட மிகப்பெரிய ஒன்று நமக்கு இல்லை அன்பர்களே. அதனால் நம்முடைய அமல்களில் அந்த இறையச்சம் வரணும். உங்களுக்கு பல செய்திகள் நிறையா இருக்குது. எப்படியெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கார்கள்,
எப்படியெல்லாம் நபிமார்கள் வாழ்ந்தார்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். ஆளக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான். இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களிலே இறையச்சம் மிகைத்திருந்தது. சஹாபாக்கள் இறையச்சம் மிகைத்தவர்களாக இருந்தார்கள், இறைநேசர்கள் இறையச்சம் மிகைத்தவர்களாக இருந்தார்கள். அன்பர்களே, பனு இஸ்ராயல் காலத்தில் ஒரு செய்தியை, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பனு இஸ்ராயல் காலத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வாங்குகின்றார். அந்த நிலத்திற்கு சொந்தமான நபரிடத்தில் நிலத்தை வாங்குகின்றார். நிலத்தை வாங்கிட்டு கிரயம் கொடுத்து எல்லாமே இப்போ போடுற இல்லைங்களா அக்ரிமெண்ட். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அந்த கிரயத்தை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த நிலத்துக்கு போறாரு. அந்த நிலத்தை அசையா சொத்துன்னு வாங்க இல்லைங்களா, அப்போ அந்த இடத்த போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே புதையல் இருக்கு, மண் சட்டியில் புதையல் இருக்கு. இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்முடைய நிலத்தில் மண் சட்டியில் தங்க கட்டிகளாக இருக்கு நாம் வாங்கிய நிலத்தில். அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணுவோம், உடனே அதை மறைப்பதற்கு எப்படி பதுக்கலாம், எப்படி அதை மறைக்கலாம் அப்படின்னு தானே நாம் நினைப்போம். நம்முடைய குணங்கள் அது. ஆனால் அந்த சமுதாய மக்கள் அவர் அந்த புதையலை பார்த்தவொடனே பயந்துட்டார். நாம வாங்கியது நிலம் தானே, ஆனால் புதையல், தங்க புதையல் இருக்கே, யாருக்காக பயந்தாரு, நமக்கு சொந்தம் இல்லை. அந்த இரையச்சம் அவர்கள இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு உடனே அந்த தங்க அந்த சட்டியை, மண் சட்டியை எடுத்துட்டு, தங்க கட்டிகள் நிரம்பிய அந்த மண் சட்டியை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட வீடு வாங்கினாரோ, அந்த நிலத்தை வாங்கினாரோ அவரிடத்துல போறார். அந்த ஸ்ரீதேவி பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் வாங்கிய நிலத்துல, நீங்கள் கொடுத்த விற்ற நிலத்துல தங்க புதையல் இருக்கு, இது உங்களுக்கு சொந்தமானதுன்னு கொடுக்குறார். அவரு சொல்லிட்டாரு, நான் வாங்க மாட்டேன், நான் என்னைக்கு உனக்கு நான் வித்துட்டேனோ அது உனக்கு சொந்தமானது, அதனால நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. பாருங்க அவருடைய இரையச்சம் என்ன மாதிரி, எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். அதுதான் பெருமானார் சொன்னார்கள், முன் சென்ற மக்களை நீங்கள் பழிக்காதீர்கள். அதனால அப்ப பாருங்க அவர் என்ன பண்ணாரு, கடைசியில 2 பேருக்கும் வாக்குவாதம். நீ வச்சுக்கணும் தங்க கட்டியை, நீங்க வச்சுக்க உங்களுதுன்றார், அவரு உங்களுக்கு சொந்தமானதுன்றாரு. கடைசியில எதற்காக நீதிபதி கிட்ட போனாங்க, மத்தியஸ்தர்கிட்ட எதற்காக போனாங்க, நாம எதற்காக போறோம், சண்டையிட்டு கொண்டு போறோம். ஆனால் இவர்கள் அந்த யாருக்கு சொந்தம் தெரியலையே, அல்லாஹ் இதை கொண்டு தண்டித்து விடுவானோ என்பது இரையச்சத்தின் காரணமாக அவர்கள் மத்தியஸ்தர் நீதிபதி கிட்ட போறாங்க. இப்போ நீதிபதி 2 பேரும் வாக்குவாதத்தை பார்த்துட்டு நீதிபதி சொன்னார், உனக்கு பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டார். 2 பேரையும் பார்த்து பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆமா எனக்கு ஆண் பிள்ளை இருக்கு அப்படின்னார். இப்போ இன்னொருவர் சொன்னார், விற்றவர் சொன்னார், எனக்கு பெண் பிள்ளை இருக்கு அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய பெண் பிள்ளைய இவருக்கு ஆண் பிள்ளைக்கு நீங்க கெட்டி வைத்திடுங்க, அவர்களிடத்துல அந்த புதையலை ஒப்படைத்து விடுங்கள், அவர்கள் அனுபவிக்கட்டும், அவர்கள் செலவிடட்டும், அவர்கள் தான தர்மங்கள் செய்யட்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். அன்பர்களே, இதுல நாம தெரிஞ்சது என்ன, எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க, எவ்வளவு தக்குவா தாரியாக இருந்தார்கள். அன்பர்களே, அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மக்களில் சிறந்தவர்கள் யார், மன் அக்ரமுன் நாஸ், மக்களில் சங்கையானவர்கள் யார், சிறந்தவர்கள் யார். பெருமானார் என்ன சொன்னாங்க, கால அத்காஹும், அவர்களில் உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்போ யாரு சிறந்தவர், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ, இறை அச்சத்தோடு வாழ்கின்றார்களோ சிறந்தவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரே ஒரு செய்தியை, நிறைய செய்திகள் இருக்கு, நபிமார்கள் செய்திகள்லாம் இருக்கு. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் எவ்வளவு இறையச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இறையச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன், நமக்கெல்லாம் தெரியும், ஹஸரத் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு எப்படி பயபக்தி உடையவர்களாக இருந்தார்கள். ஒற்றையடி பாதையிலே அவங்க போறாங்க,
ஒற்றையடி பாதையிலே அவர்கள் நடந்து போகின்றார்கள். எதிர்க்க ஒரு ஆண் நபர் வருகின்றார். அவரோ இவர்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றார். ரெண்டு பக்கமும் பள்ளம். ஆனால் அவர்கள் கிட்ட வந்தவன உடனே கீழே குதிச்சிடுறாங்க. கீழே குதித்ததன் காரணமாக கைகள் உடைந்து ரத்தம் பீறிட்டுடுச்சு. இப்போ அவங்க கீழே குதிச்சு கை உடஞ்சிடுச்சு. அந்த கையை பார்த்து, அந்த ரத்தத்தை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆணுடைய உடம்பு என் மேல் படாமல் இருந்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும் சொன்னாங்க. அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய இரையச்சம் எவ்வாறு இருந்துச்சு அன்பர்களே? இப்போ நாம எப்படி இருக்கோம்? நம்முடைய நிலை எப்படி இருக்கு அன்பர்களே? நாம இந்த இரையச்சத்தை நம்முடைய இபாதத்துகள் அந்த இரையச்சம் கலந்து விடுமையானால் அதுதான் அல்லாஹ்விடத்தில் சங்கையானதாக இருக்கின்றது, மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நாம செய்யக்கூடிய சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அமல்களாக இருந்தாலும் சரி, அது இரையச்சம் உள்ளதாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை அனைத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான மாபெரும் கிருபை, இந்த புண்ணியம் நிறைந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ். அவுலியா பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய தொழுகை, நம்முடைய அமல்களை பற்றி சொன்னாங்க. நம்முடைய தொழுகையெல்லாம், அதாவது நம்ம செஞ்ச அமல்களும் சரி, நாம் செய்யக்கூடிய தொழுகை இபாதத்து எல்லா விஷயமும் சரி, அது ஒழுங்கான செயலா, ஒழுங்கான தொழுகையா, அதை கொண்டு அல்லாஹ் நம்மளை தண்டிக்காமல் விட்டால் போதும்னு சொல்லுவாங்க மகான்கள். நம்ம செய்கிற செயலை வச்சு அல்லாஹ் நம்மளை தண்டிக்காமல் விட்டால் போதுன்னுவாங்க. நம்முடைய தொழுகைகள், நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? நாம் தொழுகக்கூடிய தொழுகை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுகையாளிகளுக்கு தான் அல்லாஹ் வயல் நரகத்தையே வச்சுருக்கான்றான். அப்போது நம்முடைய தொழுகை எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போது நம்முடைய தொழுகையை அல்லாஹ் பொருந்திக்கிடணும்னு சொன்னால், தனது அல்லாஹ் தஆலா தன்னை விட மேலாக நேசிக்கக்கூடிய தன் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக அவர்கள் நின்றார்கள். அதை மாதிரி இந்த பையன் நிற்கிறான், நான் கபூல் பண்ணிக்கிறேன். என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குனிஞ்சாருங்க, சஜிதா செஞ்சாங்க, அத்தஹியாத்தில் இருந்தாங்க, அவங்க செஞ்ச மாதிரி செய்கிறான்ல, அதனால் கபூல் பண்ணிக்கிறேன். எங்கள் வாப்பா மாதிரியே இருக்கிறார் இந்த மனுஷன், எங்கள் வாப்பா அந்த குரலை பார்த்தா என் பையன் குரல் அப்படியே இருக்குப்பா அப்படின்னு ஒரு முகப்பத்து வருது பாருங்க. ஆனால் அவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவருடைய செயல் நடத்தைகள், போக்குவரத்து எல்லாமே நம்ம பிள்ளை மாதிரியே இருக்கும். அப்போது நமக்கு ஒரு முகப்பத்து உண்டாகும். நம்ம குனியறது நிமிறதெல்லாம் நம்ம ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நீ செய்கிறல்ல, அதனால் உன்னை ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாயகத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த முஹப்பத், இஷ்க், காதலின் காரணமாக நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அவுலியா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த புனிதமான ஸலவாத்து அல்லாஹ் தஆலா தானும் ஸலவாத்து ஓதுறான், மலக்குமார்களையும் ஓத சொல்லியிருக்கிறான், மலக்குமாரும் ஓதுறாங்கன்றதை நமக்கு சத்தியப்படுத்தி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தகுதியை கொடுத்து ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் கண்டிஷனை போட்டு நீங்கள் ஸலவாத்து ஓதுங்கன்றான். நிச்சயமாக சத்தியமாக நாளைக்கு மறுமையில் நமக்கு காப்பாற்றும், இம்மையில் நம்ம வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஸலவாத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் கியாம நாள் வரைக்கும் நம்ம தலைகீழ நின்று இபாதத் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நமக்கு செஞ்ச அந்த நியாமத்தில், நாம் உடம்புல அல்லாஹ் செஞ்சுருக்க நியாமத்தில் ஒரே ஒரு துளி நியாமத்துக்கு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எதுவுமே ஈடு இல்லை.
அல்லாஹு தாலா மாபெரும் கிருபை. நாமளை அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொன்னால் நம்முடைய இபாதத்தை கொண்டோ, நம்முடைய செயல்களை கொண்டோ, நம்முடைய தர்மங்களை கொண்டோ கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு உள்நோக்கத்தை வச்சு தான் நம்ம செய்யும். ஒரு தர்மம் செய்கிறதா இருந்தாலும், ஒரு தொழுகிறதா இருந்தாலும் சரி. இப்போ பையத்து வாங்குறோமே, பல பேருடைய பையத்து என்ன நிலைமையில் இருக்குது? நமக்கு பரக்கத்து வரணும், கஷ்டங்கள் வரக்கூடாது, பலா முசீபத்து வந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த நோக்கத்தில் தான் பையத்து வாங்குறத தவிர அல்லாவை அடையணும். மக்சதே பையத் என்ன? யாத ஹக்கு யாஃப்த ஹக் அலத்தவாம். அந்த மக்சதினுடைய நோக்கத்தில் யார் பையத் வாங்கணும்? அந்த நோக்கத்தில் தான் பையத் வாங்கி அந்த நோக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? வா ஷேக்கு, பெரிய ஷேக் வந்திருக்காங்கப்பா, அங்கே போய் முரீது வாங்கிக்கப்பா, வாங்கினா வாழ்க்கை நல்லா இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்குப்பா. அப்போ ஆக துனியாவை தேடி தான் பையத் வாங்கியிருக்குமே தவிர, நம்ம நோக்கமே துனியாவாக இருக்கிறத தவிர அல்லாஹ் அடையணுன்ற நோக்கத்தில் நம்ம வாங்கியிருக்கிறோமா? இல்லை அந்த நோக்கத்தை தான் வாங்கணும். தர்காவுக்கு போகிறாங்களே, ஜியாரத்துக்கு போகிறாங்களே, அங்கே போனால் நம்ம பீடையெல்லாம் போயிடும், முசீபத்தெல்லாம் போயிடும், பரக்கத்து கிடைக்கும், எஜமானுடைய துவா கிடைக்கும், அப்போ நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து வரும், செழிப்பு வரும், சந்தோஷம் வரும். அப்போ நோக்கம் என்ன? அல்லாவை அடையணும்னு சொல்லி போய் பார்க்குறாங்க அவுலியாக்களை. ஆக எல்லா இதுலேயும் நம்மளோட நோக்கமே துனியாவாக தான் இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஆக அல்லாஹு தாலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால், சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபை, ரஹம், கருணையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தான் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியுமே தவிர, நாம் செஞ்ச அமல்கள், நாம் செஞ்ச இபாதத்துகள் எல்லாம் அதுக்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். அதை கொண்டு நம்மளை அல்லாஹ் தாலா அடிக்காமல் விட்டா போதுமானது, நரகத்தில் தூக்கி போடாமல் விட்டா போதுமானது. ஆக அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சுட்டு, இன்றைக்கி அல்லாஹ் சலாமத்தாக வச்சுட்ருக்கேன்னா, இப்போ அவர் நல்லா சந்தோஷமாக இருக்காருப்பா, அவர் நிறைய தர்மம் செய்வார்ப்பா, இன்றைக்கி நல்ல மாதிரியா இருக்காருப்பா. அல்ல, அப்படி அல்ல. அல்லாஹ் எல்லாரையும் சலாமத்தாக வச்சுருக்கான்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹம், அல்லாஹ்வுடைய கருணையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் அல்லாஹு தாலா நம்மளை சலாமத்தாக வச்சுருக்கிறான். வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் சொல்கிறான், லைன் ஷக்கர்த்தும் அசீதன்னக்குன்றான். அதனால் அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே நம்ம துவா கேட்போம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிடுவான். இந்த ஸலவாத் நம்ம ஜிக்கர் செய்ய போகிறோம். இந்த ஜிக்கரில் கூட முழுக்க முழுக்க ரப்பே நீ தான் யா அல்லாஹ் என் கூடவே இருந்து தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்க யா அல்லாஹ், உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யா அல்லாஹ்ன்றத அல்லாஹ்கிட்ட விளங்கி மன்றாடி அழுதுகிட்டே, யா அல்லாஹ் நீ தான் யா அல்லாஹ் என் ரப்பு, என் ஹாஜத்துரா நீ தான் யா அல்லாஹ், எனக்கு எது நடந்தாலும் அது உன்னுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடக்குது யா அல்லாஹ், எதுவாக இருந்தாலும் நீ தான் யா அல்லாஹ், கூடவே ஐனா இருந்து என் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிற யா அல்லாஹ் அப்படின்றத சிந்தனையில் கொண்டு வந்து சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ், ஒன்றை தவிர யாரும் கிடையாது யா அல்லாஹ். எந்த நிஸ்பத்துலேருந்து எந்த ஒரு நன்மை நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மௌலா நீதான் யா அல்லாஹ், கூடவே ஐனா இருந்து எனக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கன்றதை விளங்கி அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து நம்முடைய என்னென்ன ஹாஜத்துகள், கஷ்டங்கள், தேவைகள் என்னென்னங்கள்லாம் இருக்குதோ அத்தனையும் அல்லாஹ் கிட்ட முறையிட்டு அழுதுகிட்டே அல்லாஹ் இடத்துல நம்ம ஜிக்ர் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சிறப்பு சாச்சா சொல்லுவாங்க, மறுமையில் தெரியும்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருப்போம். மறுமையில் மட்டும் சந்தோஷமாக இருப்போமா? ஸலவாத் ஓதுனவங்க மௌத்து கிட்ட நெருங்கும் போது தான் தெரியும். இந்த ஸலவாத் மஜ்லிஸில் இருந்தவங்களுக்கு மௌத்து கிட்ட நெருங்கும் போது தெரியும், ஆஹா அதனுடைய பிரகாசம் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சந்தோஷமான நிரந்தரமான வாழ்க்கைக்கு போக போகிறோமேன்றது மௌத்து நேரத்துலேயும் மௌத்துக்கு பின்னாலும் சரி, சக்கராத் நேரத்தில் இந்த ஸலவாத்து பக்க பலமாக நின்று அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நாயகத்தை பார்த்துக்கிட்டு அந்த சந்தோஷத்திலேயே நம்ம ரூஹல்ல கைப்பற்றுவா. நாயகத்தை பார்த்துக்கிட்டு நாம் சாட்சி சொல்லிக்கிட்டு கலிமா சொல்லிக்கிட்டு மௌத்து வரக்கூடிய பாக்கியத்தை, அல்லாவை அடையக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு இந்த அல்லாவை சென்று அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான். அதனுடைய சிறப்பு மகிமை எல்லாமே இந்த ஸலவாத் மஜ்லிஸில் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த புனிதமான மஜ்லிஸில் வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீ கிருபை செய்யின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம மன்றாடி நியத்து வச்சுக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ
illallah, ilaha illallah, la 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 ilaha illallah. محمد رسول الله صلى الله عليه وسلم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل مثل صواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتخفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينيين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين سلطان السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى روح شيخنا سيدنا نطر شاد ابن عالم بادشاہ قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معين الدين چشتی الأجمير قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا ميران صاحب قادر الشاه الحميد ناهوري قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد ولي الله قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا شاد ولي رضي الله تعالى عنه، وخصوصا إلى روح شيخنا سيدنا مربينا نور شاه سركار قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا ظهور شاه سركار قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا فيدي شاه سركار قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا جمال شاه سركار قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد عامر كليم شاه سركار قدس الله سره العزيز،
وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم خاصة إلى روح تنوير علي شاه إسماعيل چچا عنه قدس الله سره العزيز، وخصوصا إلى روح فقير لبي نور الله مرقده، وخصوصا إلى روح والليري أبو القاسم نور الله مرقده. اللهم خاصة إلى أرواح جميع المسلمين وآل كلهم وصحبهم أجمعين. اللهم باركنا بركة واسعة، اللهم مسلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم عزنا عزة واسعة، اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم احفظنا من بلاء الدنيا ومصيباتها وفتنها وخزي الدنيا وعذاب الآخرة، وتوفنا مسلما والحقنا بالشهداء والصالحين. يا الله ربي رحمانே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், உற்றார், நண்பர்கள், தோழர்கள் அனைவர்களுடைய அனைத்து வகையான பாவங்களையும் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசித்தோ பிராசித்தோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ சரி செய்தோ எந்த நோக்கத்தில் நாங்கள் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் உன் கபராளியாக ஆகிவிட்டார்களோ, கபருக்கு சென்ற எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி உயர்ந்த தரஜாவில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள், வலிமார்கள், இளைஞர் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவர்களுக்கு நீடித்த அயலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஈமானுடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய வியாபாரத்தில் பறக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய உத்தியோகத்தில் பறக்கச்சியா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எந்த தடை தடங்கள் இருந்தாலும் எந்த உடைய முசீபத்துகள் இருந்தாலும் நீ பாதுகாத்து நீ கிருபை செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரத்தில் செல்வ செழிப்பை கொடுத்து நாங்கள் சீமாந்தாரியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை யார் யாரெல்லாம் தொழில் செய்கின்றால் தொழிலில் பறக்கச்சியா அல்லாஹ், முதலீட்டில் பறக்கச்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு செய்கின்றால் ஒரு வேலையில் பறக்கச் செஞ்சு ப்ரமோஷனை கொடுத்து உயர்ந்த பதவியோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களை யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு தேடுகின்றாரோ அவர்களுக்கு அவர்கள் தேடிய உத்தியோகத்தையும் அரசாங்க உத்தியோகத்தையும் வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவர்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், கடன் தொல்லை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ், எந்த விதமான கடன் பிரச்சனையிலும் நாங்கள் சிக்கிறாமல் நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவர்களுக்கும் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தக்கூடிய அல்லாஹ், எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்களுக்கு எல்லா வகையான கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைந்த நிலைமையில் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் ரசூல் பொருத்தத்துக்குரிய பாக்கியத்தோடு யா அல்லாஹ் எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மௌத்துக்கு முன்பதாக நாங்கள் எல்லா விதமான பாக்கியங்களையும் கடமைகளையும் அனுபவித்து ஆண்டு சீரோடும் சிறப்போடும் சலாமத்தாக வாழ்ந்த பாக்கியத்தோடு எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மௌத்துக்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கொண்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமாவை மொழிந்துக்கிட்டு நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில் நாயகத்தை பார்த்த குதூகலத்தில் எங்களுக்கு சக்கராத் வேதனையை தெரியாமல் எங்கள் ரூஹை கைப்பற்றி இருப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, நாங்கள் அனைவருக்கும் ஐவேளை தொழுகை நீ இம்மா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய தொழுகையெல்லாம் நீ கபூல் செய்து அருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவர்களும் கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அதுக்கு உண்டான வசதியும் மனசையும் கூடிய அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அல்லாஹ் பலமுறை உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் உயிரில் மேலான கண்மின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரவுலா ஷரீஃப்க்கு சென்று எங்கள் நாயகத்தை நேருக்கு நேராக நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அவர் துஆவை பெறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ்.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பிச்சையாக எங்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் நாயகத்தை நாங்கள் வாழ்நாள் ஒரு முறையாவது கண்ணில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். மௌலா ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, நாங்கள் கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், உன்னிடத்திலேயே முஹத்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த சலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் பொருளாதாரம் செலவிட்டார்களோ, அவர்கள் அனைவர்களும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட எல்லோர்களுக்கும் அவர்களுடைய எல்லா வகையான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நீ நிறைவேற்ற புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. குறிப்பாக இன்றைய தினம் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பிறந்துள்ள ஒரே ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பிறந்துள்ள அந்த குடும்பத்தார்கள் தபருக்கு வச்சிருக்காங்க யா அல்லாஹ். அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியும் கூடிய அல்லாஹ், அவர்கள் துஆ செய்ய சொல்லியிருக்காங்க யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை விலாயத்துடைய பிள்ளைகளாக, அறிவு ஞானமுள்ள அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் நீண்ட ஆயுசுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அந்த பிள்ளைகள் பிறந்த பரக்கத்தை கொண்டு அவங்க குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியும் கொடுத்து எல்லா விதமான சிறப்பையும் செழிப்பையும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, எங்கள் எல்லோர்களுக்கும் நிரந்தரமான சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ், நிரந்தரமான சொந்த வீடு வாசலை கூடிய அல்லாஹ், சொத்து சுகத்தை கூடிய அல்லாஹ், ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், எங்களுடைய ஆரோக்கியத்தில் பறக்கச்சி அல்லாஹ், எங்களுடைய ஆஃபியத்தில் பறக்கச்சி அல்லாஹ், எங்களுக்கு செல்வ செழிப்பில் பறக்கச்சி அல்லாஹ், எங்களுக்கு பிள்ளைக்குட்டியில் பறக்கச்சி அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, எங்களில் யார் யாருகளுக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ எல்லோருக்கும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யார் யாரெல்லாம் திருமணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருளாதார உதவியை நீ சிறப்பாக செஞ்சு சலாமத்தான முறையில் திருமணத்தை நடத்திக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஜோடிகளை அழகான ஜோடி பொருத்தகமாக அமைச்சு கொடுத்து ஒற்றுமையோடு மனப்பாசத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கணவனுக்கு மனைவிக்கு பரஸ்பர ஒற்றுமையும் பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களில் யார் யாரெல்லாம் கொமரு வச்சிருக்கிறார்களோ அந்த கொமருக்கு நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கொமர்களுக்கு உண்டான அழகான ஜோடி பொருத்தத்தை நீ அமைச்சு கொடுத்து சலாமத்தாக வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, எங்களில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோர்களும் குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், குழந்தைய கொடுத்து நீ அழகு பாரியா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோர்களுக்கும் அந்த குழந்தை இல்லைன்ற குறைய நீ நீக்கி ரஹ்மானே நீ கிருபை செஞ்சு அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், பிள்ளை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சலாமத்தான ஆரோக்கியமான ஆஃபியத்தான பிள்ளைகளாக, புத்தி கூர்மையான பிள்ளைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, ஆரிஃபீன்களாக, முத்தகீன்களாக, நல்லொழுக்கமுடைய நேர்மையான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பெரும் பெரும் டாக்டர்களாக, கலெக்டர்களாக, நீதிபதிகளாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல விதமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை சலாமத்தான தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்துக்குரிய தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், தீயருடைய சகோதர சிக்கிராம நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். போதைக்கு அடிமையாயிராம நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, உன்னுடைய கார்பாடத்தில் அரவணைச்சிக்கே அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் அந்த எந்த விதமான கேடுகிற ஆபத்துகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அவருடைய வருங்காலம் வசந்த காலமாக இருக்கக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பொற்காலமாக இருக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அல்லாஹ். ரொம்ப கிருபையுள்ள நாயனே, உன்னிடத்தில் நாங்கள் பொறுப்பு ஒப்படைச்சு ஆதரவை தேடுறோம் அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் சலாமத்தாக சந்தோஷமாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னை நாங்கள் நம்பி ஆதரவு வச்சிருக்கிறியா அல்லாஹ். ரப்பே
ரஹ்மான கிருபையில் நாயனே, எந்த விதமான கந்திஷ்டிகளோ போட்டிகளோ பொறாமைகளோ எதிர்ப்புகளோ செய்வனைகளோ சூனியங்களோ எங்களை அணுகாமல் பாதுகாத்திரியா அல்லா. எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ வராமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லா. வானம் பூமியில இருந்து இறங்கக்கூடிய எல்லா விதமான பலாமசிபத்தில் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. ரப்பே, மழை புயல் நிலநடுக்கம் பூகமும் சுமனாமி போன்ற அனைத்து வகையான இயற்கை சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து கிருபசியா அல்லா. எங்கள் மீது நீ அதிகப்படியாக கிருபசியா அல்லா. அல்லா ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இஸ்மாயில் சச்சா அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவக்கூடிய அல்லா. அல்லா, அவருடைய கபரை சோன பூஞ்சோலையாக சிறப்பான முறையில் அவர்கள் மேம்மேலும் நீ கண்ணியப்படுத்தி அவர் குடும்பத்தில் சலாமத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்து அவர் குடும்பத்தார்களாம் அல்லா ரசூல் பொருத்தத்துக்குரியலாம் வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா, கோடீஸ்வரராக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, இஸ்மாயில் சாச்சா ஓதுனவர்களும் இந்த சலவாத்து மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்கள் இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய எல்லா நற்காரியங்களும் கலந்து கொள்ளக்கூடிய எல்லோர்களுக்கும் அவர் எல்லா ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லா. யா அல்லா, எங்களுடைய துஆக்களை எல்லாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கிக்க அல்லா. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله, குறிப்பாக எங்கள் நாவல எந்த விதமான பொய் புரட்டுகள் ஃபித்னா ஃபசாதுக்கு வராமல் நீ பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா, நாங்கள் குர்ஆன் ஓதணும், அல்லாஹ் ஜிக்ர் செய்யணும், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா ஓதணும், வாழ்நாள் முழுக்க ஸலவாத் ஓதுறதே நாங்கள் முழு நேர பொழப்பா செஞ்சுட்டு எங்கள் நாவில் எந்த நேரம் சதா செலவாத்து ஓதி எங்கள் நாயகத்தை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ், அதை கொண்டு ஒன்றை சந்தோஷம் அடைய செய்யணும். யா அல்லாஹ், எங்களுக்கு அதை பாக்கியமாக்கி கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். اللهم وصل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.